ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேற எங்கிருந்தும் எடுக்கல, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் ஆளுக குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் ஆளுக வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். நன்றி சொல்லிட்டு போய் உட்காந்துருவா. நக்கலா பேசுற, எவ்வளோ நக்கல் பாருங்க. ரெட் லேபிள்ன்றது ஒரு நல்ல டைட்டில். தெரியாதரமாக ஒரு தண்ணி பாட்டிலுக்கு வச்சுட்டானுங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பாக முடியாது. கரெக்டாக? ரெட் லேபிள் இஸ் அ வெரி குட் டைட்டில் அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவோம். ஆனால் அதே மாதிரி லெட்டர் போடாமல் அம்மா வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கட்டும். நீ அதெல்லாம் பண்ண விட, நீ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாதுன்ற மாதிரி மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுகிறேன். நான் பேச்சு பேசுகிறான் என் தம்பி. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்திற்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குனர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவரு? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல். நன்றி தம்பி, நீங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் கவிதை மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அப்புறம் இன்னொரு தம்பி, இந்த செல்ல தம்பி, அவன் ஜவஹர், மித்ரன் ஜவஹர். அவர் மிகச்சிறந்த படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவர் ஏதோ இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன்றதுக்காக மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துட்ருக்குறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழாவை அழகாக ஒரு விழாவாக கொண்டாடுவதற்குண்டான ஆரம்ப கட்டத்திலிருந்து போராடி இந்த படத்தை அழகாக முடித்து இந்த ஸ்டேஜிற்கு இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அருமை தம்பி, தயாரிப்பாளர், ஹீரோ திரு லெலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து யார் வந்தாலும் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்காரன். இதுவரையில் ஒரு கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் கூட என்னை வச்சு படம் எடுக்கல. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? ஆனால் ஒரு கோயம்புத்தூர்காரர் அண்ணே நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாப்புல. ஜாக்கிரதையாக பண்ணேன், கண்டிப்பாக எடுக்கணுமான்னு யோசனை பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு அவர் ஒரு பாடல் தனி பாடல் ஒன்று அவர் வெளியிட்டிருந்தார். அது உன்னோடு நான் உன் கூடவே, மிக அருமையாக இருந்தது. அந்த பாட்டில் அவர் நடிச்சிருந்தார். அந்த பாடல் மட்டும் வெளியிட்டு விழா இந்த அரங்கத்தில் தான் நடந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருந்தது. ஸோ அந்த பாட்டை பார்த்தவங்க எல்லாருமே அவரை பாராட்ட போய் அந்த பாராட்டுதலின் உந்துதலின் காரணமாக தான் இந்த பட தயாரிப்புக்கே வந்தாருன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது ஒரு பாட்டு ஒரு ஆளுடைய எண்ணத்தை மாற்றுதுன்னா அது பாருங்களேன், அது வேறு எங்கேயும் நடக்காது, இந்த கலைத்துறையில் மட்டும்தான் நடக்கும். அது எப்படி என் தம்பி சொன்ன மாதிரி இப்போ 4 படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டா எப்படி அரசியலுக்கு வரணும்னு தோணுதோ, அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஹீரோவை நடித்த உடனே ஒரு படத்தில் ஹீரோ ஆகணும்னு தோணி இருக்கு இல்லையா உனக்கு?
ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த பாட்டுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நான். டேய் கொஞ்சம் நான் பேசிடுறேன். இவன் இம்சை தாங்க முடியல. ஷூட்டிங்லேயும் அப்படித்தான் 5 ஐடியா வச்சுட்ருப்பான். ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாம இப்படியே பண்ணியிருக்கு சார் அப்படிம்பா. மிகச்சிறந்த டைரக்டர் நம்ம எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, வெரி ஹம்பிள், வெரி ஜென்டில் பர்சன். அவர் இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே கதை நல்லா தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது அவருக்கு தகுந்த மாதிரி வளைச்சி மாற்றிருக்கீங்க. அந்த சிறப்பான கதை தான் இது. அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ நான் அடித்ததுனால இதில் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி நம்ம தம்பி டைரக்டர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணார். கரெக்டாக கொடுத்த நேரத்தில் கொடுத்த வசதியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னால் அதோட ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அழகாக எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னால் நிச்சயமாக அதுதான் உன்னுடைய வெற்றி காரணமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் கிடைக்கிறத வச்சு தான் முதல் படம் பண்ணோம். கற்பனையில் நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் கூட கிடைக்கிறத வச்சு அந்த மேடையில் நம்மளுடைய ஆட்டத்தை அழகாக ஆடிடணும். ஸோ நீ சிறப்பாக ஆடி இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒன்று ஒளிப்பதிவாளர் அவன் தம்பியை காணோம். நம்ம எடிட்ரு அவனோட உள்ள எங்கே அவன் வா வச்சுக்கிறேன். ஆனால் அவனுக்கு வந்து ரெட் லேபிளோட உண்மையான வேல்யூ அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை முதல்ல சந்தித்ததே பப்பில் தான். அதனால தான் அந்த ரெட் லேபிளில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்ச முக்கியமான நபர் யாருன்னா தம்பி கிஷோர் தான். இல்லையா? கரெக்ட் தானேப்பா? நம்ம எங்கே சந்தித்தோம் முதல்ல? பப்பில். அப்போ ரெட் லேபிளோடு தான் இருந்தார். அந்த ரெட் லேபிள் வேறு. ஸோ அவர் வந்து உண்மையிலுமே அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கியிருக்காரு டைரக்டரு. அவரும் சளைக்காமல் இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரேப்போ கிரியேட் ஆகிறது தான் கஷ்டம். எந்த ஒரு இதுலேயுமே படைப்புலையுமே ஒரு சினிமான்னு வரும்போது ஒரு ஆள் மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாது. சரியான தயாரிப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும். சரியான இயக்குனருக்கு சரியான ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் மற்றும் எடிட்டர், இந்த டீம், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலொழிய, ஒரே மைண்ட் செட்டில் இருந்தாலொழிய ஒரு தரமான படத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ஒரே மைண்ட் செட்டோடு இருந்ததுனால தான் இது ஒரு தரமான படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இதில் நான் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது சரியாக பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் நான் அவசரத்தில் கூப்பிடுவாங்க, திடீர்னு போவேன், அவங்க சொல்கிறத நடிச்சுட்டு வந்துடுவேன். அது ஒட்டு மொத்தமாக நான் இன்னும் டோட்டல் இதில் வந்து நான் அந்த மைண்ட் செட்டில் பார்க்கலை. நமக்கு டபுள்ஸ் பாசிட்டிவில் ஒரு தடவை காட்டும்போது நம்ம ஏதோ கிளைமேக்ஸில் எனக்கு தோணுனதை சொன்னேனே தவிர நான் எதுவுமே இன்வால்மெண்ட் ஆகி உங்கள் கதையை கெடுக்கிற எண்ணமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோயின் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தோம் இல்லையா? அவங்க எனக்கு மகளாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தாங்களே ஹஸ்வி, அவங்க வந்து எனக்கு மனைவி கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. என்னுடைய அன்பு நண்பர் திரு அனுமோகன் வந்து என் கூட ரொம்ப மிக பிரமாதமான ஒரு காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து கூட கொஞ்சம் காமெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்துல காமெடி எனக்கு வருமா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது முதல்ல தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியலையே, வச்சுட்டாங்க. ஆமாம், அது எடுத்துருங்க. நான் போய் காமெடி பண்ணலாமா அப்படின்னா, நான் ரொம்ப காமெடி பிரியன். உண்மையிலுமே நான் ரொம்ப காமெடி பிரியன். அடுத்த படத்தில் எனக்கு காமெடி ரோலுக்கு கொடுங்க. எனக்கு கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு காமெடி நடிகர் ரெடியாக இருக்கான், பேரரசு. நான் கவுண்டமணி, அவர் செந்தில். எல்லாத்துக்கும் இப்போ போட்டுருங்கப்பா, நான் கவுண்டமணி, அவர் செந்தில். யார் வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன கரெக்டாப்பா?
இதுலயே தகராறாடா. ஆக நாங்கள் இப்போ இயக்குனர் சங்கத்தை வந்து நல்லா போயிட்டு இருக்கு எங்கள் சங்கம். இப்போ தம்பி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் துணை இணை இயக்குநர்கள் எல்லாம் மேடை ஏற்றி யார் யார் நம்ம டீமில் வேலை செஞ்சவங்களோ அத்தனை பேர்த்தையும் நம்ம பாராட்டுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதுதான் எந்த ஒரு உழைப்பாளிக்கும் அந்த படைப்பாளிக்கும். நீங்கள் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பீங்க, உங்களை ஒரு நாள் மேடையில் கூட கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. நீ எவ்வளோ ஃபீலிங் உனக்கு இருந்திருக்கும். அந்த ஃபீலிங் நீ இன்னைக்கு இருந்திருக்கிறதுனால தான் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டேன். அனைத்து உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு நீ வழி அனைவரையும் 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 ஆமாம், புரியுதா? மேடையில் ஏற்றினா மட்டும் பத்தாது, அவங்க சங்கத்திலையும் சேர்த்து விடுற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இது கை தட்ட மாட்டீங்களா? இல்லை, மெம்பர் ஆகணுமா இல்லையா? மெம்பர்ஷிப்புக்கு அவர் பணம் கட்டிடுவார், நீங்கள் வந்து மெம்பர் ஆகிடுங்க என்று அன்போடு தெரிவித்து கொண்டு, இசையமைப்பாளரை பற்றி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெலோடி சாங் இஸ் ஆல்சோ குட். அந்த ஃபாஸ்ட் சாங், அந்த குத்து சாங் மாதிரி இருக்குங்க, அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டான ரித்தம், ரொம்ப ஓவர் ரித்தம் இல்லாமல். ரீரெக்கார்டிங் பார்க்கணும். இந்த ரீரெக்கார்டிங்கோட ஃபுல் பிக்சர் ரீரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்போம். யார் தடிக்கு விழுந்தாலும் எடுத்து விட்டு சினிமாவா நீங்கள் வாங்கன்னு கை தட்டிடுவோம். இங்கே யார் தடிக்கு விழுந்தாலும் சினிமாக்காரனாக இருந்தால் கைத்தட்டல் கிடைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான். பாருங்க, ரெடியாக இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து உடனே எழுதிடுவாங்க எங்கே விழுந்தாங்க எதுக்கு விழுந்தாங்கன்னு. ஆக ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படத்தில் அது தம்பி வந்த உடனே வேற ஒரு பீட்டை போட்டு இது ஒரு கலங்கடிச்சிட்டாரு. இருக்கட்டும் தம்பி, உலகத்தில் 4 பேர் 4 விதமாக இருந்தால் தானே பரபரப்பாக இண்டஸ்ட்ரியில் நியூஸ் கிடைக்கும். இல்லைன்னா நியூஸே கிடைக்காம போயிடுமே. என்ன சொல்கிறீங்க? இப்போது திரைப்படத்துறைக்கு எப்பவுமே நான் சொல்கிறது, மொழி மத இன பேதம் என்பது கிடையாது. அது திரையுலகத்துக்கு மட்டும்தான். நீங்கள் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியா படத்தை நீங்கள் இங்கே பார்த்துட்டு என்ன அற்புதமாக படம் எடுக்கிறான்னு நீங்கள் பாராட்டுறது இல்லையா? அப்போ எங்கே போகுது உங்கள் மொழி உணர்வு? ஒரு ஆங்கில படத்தை பார்த்து நான் வந்து அந்த படம் மாதிரி எடுக்கிறேன், இந்த படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்து பேரை சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அது வேறு மொழி படம் இல்லையா? இந்த மொழியை வச்சு படத்தையோ அது இந்த கலையையோ நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் ராஜா சார்கிட்ட கூட கேட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்ன சார் நீ அடுத்தது என்ன சார்? இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கியா? அடுத்தது என்னன்ற? நான் இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறேன். அது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் மாதிரி. அது பெருங்கடல். இசையில் நம்ம நீந்த நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இசைக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாது, கலைக்கும் எல்லை என்பது கிடையாது. இந்த எல்லை இல்லாத விலை மதிப்பில்லாத எல்லை இல்லாத படைப்பு திறன்களுக்கெல்லாம் வந்து மொழி மதம் இனம் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் ஒரு பாடகருக்கு கூட ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு எதுக்குப்பா வேறு விதமான பேதங்கள் தேவையே இல்லை. இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ, நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன், அந்த வாயால் இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். பல்லலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேணும்னு பாகவதர் பாடின மாதிரி அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமான பாடின வாயால் முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு வந்து இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலனுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலன் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாரை சந்திரபாபுன்னு கூப்பிடுறாங்களா?
நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவார். ஸோ அங்கங்கே வந்து இருக்கிறத மாற்ற முடியாது. இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மாதிரியான வழிமுறைகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை, புளிச்சு போன விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகள், மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வந்து தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக, 10 வருஷமாக கூட சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வந்து வர்றதில்லை. அது ஒரு 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 விஷயத்தோடு நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்த சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போ ஒரு பாசமலர் இருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம், எத்தனை நல்ல விஷயங்கள். ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து அந்த படத்தை பற்றி நம்ம கதையாக சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கதை கோர்வையாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிக, பெரியம்மாக்கள், அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அடுத்த வாரம் வண்டியை கட்டிட்டு அவங்களும் வில்லேஜிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேறு எங்கிருந்தும் எடுக்கலை, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம வந்து குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் ஆளுக குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் ஆளுக வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ வேலை செய்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்போ நம்மளை ஒருத்தன் படம் எடுக்க சொன்னால், நான் வந்து உன்னை சரி பொண்ணுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்துக்கணும். ஏங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதுதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவனை நம்பி எடுத்தோம்னா இங்கே படம் பார்க்க மாட்டானே. இப்போ எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கண்டுபிடிப்பு, எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவை கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியலும் இருக்கணும், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதையும் இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிளை தூக்கி போட்டு அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில். இவர் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் பயங்கரமான ஆள். அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக, இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். திரும்பவும் லெனின் வினோத் கூட்டணி அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும். அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகவும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். நீங்கள் சிறப்பாக தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்கீங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை விடக்கூடாது, நீங்களும் சினிமாவை விடக்கூடாது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.